பேருக்கு தாங்க கூட்டணிக்கு எடப்பாடி தலைவர். ஆனால் மொத்த கண்ட்ரோலும் அமித்ஷா கைக்கு வந்தாச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், ராஜ்யசபா சீட் விவகாரம் என அனைத்தையும் திமுக தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய நிலையில, எதிர்முகமாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் அதற்கு நேரெதிரான சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக குமுறுகின்றனர் அதிமுகவோட ரத்தத்தின் ரத்தங்கள். எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், யார் கூட்டணிக்கு வர வேண்டும், ராஜ்யசபா சீட்டை யாருக்கு தர வேண்டும் என அனைத்திற்குமே அமித்ஷா மூக்கை நுழைப்பதால எடப்பாடிக்கு பிரஷர் ஏறி வருவதாக சொல்கின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து வருகிறது. பல மாதங்களாக தமிழகத்தின் பக்கம் எட்டி பார்க்காத டெல்லி தலைவர்கள் அடிக்கடி வர தொடங்கியிருக்காங்க. பாஜக, காங்கிரஸ் என தேசிய கட்சிகளின் தலைவர்கள் தற்பொழுது பாதி நாட்கள் தமிழகத்துல தான் இருக்கிறாங்க. இருந்த போதும் தமிழகத்துல கடந்த காலத்தில் இருந்த அரசியல் உறுதித்தன்மை தற்பொழுது இருக்கும் தலைவர்களிடம் இல்லை என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. சொல்ல போனால் அதிமுகவுல அப்படி ஒன்றே இல்லை என அந்த கட்சியினரை ஒப்புக்கொள்கின்றனர். காரணம், தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுக முழுக்க முழுக்க கூட்டணி விவகாரங்களை தனியே கையாண்டு வருகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில தனித்தனியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய வேலைகளை தொடங்கிட்டாங்க. நேரு உள்ளிட்டோர் கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும், கனிமொழி உள்ளிட்டோர் தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர்.